வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிடெக்டமில். நான் உங்க தினேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் வந்திருக்கக்கூடிய புது புது அப்டேட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க கடைசி முடி பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்றத பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, டிஸ்அப்பியரிங் மெசேஜ். இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மெசேஜ் நம்ம சென்ட் பண்றோம் அப்படின்னா அந்த மெசேஜ் பாத்தீங்க அப்படின்னா 7 நாளே அழிஞ்சு போயிடும். இது பாத்தீங்க அப்படின்னா டெலிகிராம் வந்து ஏற்கனவே இருக்கு. ஆனா இதுல என்ன ஒரு குறைன்னு பாத்தீங்க அப்படின்னா 7 நாள் கழிச்சு தான் அழியும், ரொம்ப லேட்டா அழியும். அதே டெலிகிராம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு செகண்ட் நம்மளால அழிச்சிக்க முடியும். அது நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல வந்து கொண்டு வரல. 7 நாள் கழிச்சு தான் அழியும். அதுக்குள்ள அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஸ்கிரீன்ஷாட்டோ ஸ்கிரீன் ரெக்கார்டோ பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் யாருக்கு வந்து டிஸ்அப்பியரிங் மெசேஜ் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் கான்டாக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேர் போட்டிருக்கும் இல்லையா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்அப்பியரிங் மெசேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆன் ஆஃப் இந்த மாதிரி கேட்கும். உங்களுக்கு ஆன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன் பண்ணிட்டு ஒரு மெசேஜ் நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அது பார்த்தீங்க அப்படின்னா 7 நாளே அழிஞ்சு போயிடும். இந்த அப்டேட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட் இருக்கக்கூடிய ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷனை மியூட் பண்ணுறது. இது பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இருந்தே இருக்கு. ஆனால் அதில் வந்து சின்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாசமோ இல்லை ஒரு வருஷமோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷனை மியூட் பண்ணி வைக்க முடியும். அதுல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்றது மூலமா நீங்க எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கான்டாக்ட்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் வர முடியாத மாதிரி பண்ணிக்க முடியும். அதனால அந்த கான்டாக்ட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வராத மாதிரி பண்ண முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன் வந்துட்டு இந்த அப்டேட்ல கொடுத்திருக்காங்க. இந்த அப்டேட்டை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்டேட்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல்லலாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டோரேஜ் மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா ஃபைல் மேனேஜர்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டோரேஜ் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். அது இப்ப பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல அந்த ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமா நீங்க வந்துட்டு வாட்ஸ்அப்ல எப்படி வந்துட்டு ஸ்டோரேஜ் ஃபில் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஈஸியா பாத்துக்கிற முடியும். அது எப்படி நீங்க யூஸ் பண்றது அப்படின்னா, சைடுல பாத்தீங்க அப்படின்னா 3 டாட் பட்டன் கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குமா, அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்ற புது ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேனேஜ் ஸ்டோரேஜ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா யார்கிட்ட இருந்து என்னென்ன ஃபைல் வந்திருக்கு, என்னென்ன வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு அப்படின்றத நீங்க ஈஸியா பாத்துக்க முடியும். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அதை ஈஸியா டெலிட் பண்ணிக்கவும் முடியும். அதனால நீங்க இந்த அப்டேட் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 4வது அப்டேட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஈஸியா சர்ச் பண்றதுக்காக வாட்ஸ்அப்ல வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இது என்ன ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல ஏதாவது அனுப்பிச்சு விட்டுருக்காங்க அப்படின்னா அதை நம்ம தேடணும் அப்படின்னா ஃபைல் மேனேஜர்ல போய் பாத்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு தேடுற மாதிரி இருக்கும். அது இப்ப பாத்தீங்க அப்படின்னா சர்ச் ஆப்ஷன்ல வந்து ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து புதுசா ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. டாக்குமெண்ட், போட்டோஸ் இந்த மாதிரி புது ஆப்ஷன்லாம் கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு எது தேவை, இப்போ வந்து டாக்குமெண்ட் தேவை அப்படின்னா டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்டோட பேர் தெரிஞ்சுச்சு அப்படின்னா நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா அந்த டாக்குமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து நின்றும். அதை நீங்க ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இதனால பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து ஈஸியா வந்து இந்த அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. அதனால இந்த அப்டேட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நான் சொல்ல போற அப்டேட்லாம் பாத்தீங்க அப்படின்னா இனி அடுத்து வரக்கூடிய அப்டேட் தான் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன அப்டேட்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்துருச்சு. ஏற்கனவே வந்துட்டு அந்த புது அப்டேட்ல வந்து கொடுத்துட்டாங்க. இனி அடுத்த அப்டேட் என்னென்ன வரப்போகுது அப்படின்றத பத்தி நான் சொல்ல போறேன். அடுத்து வரப்போற அப்டேட்ல முதல் அப்டேட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா யூபிஐ பேமெண்ட்டை வந்துட்டு வாட்ஸ்அப்ல கொண்டு வர போறாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கூகுள் பேலயோ இல்லாட்டி வந்து போன் பேலயோ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே ஈஸியா ஆகிறதுக்காண்டி வாட்ஸ்அப்ல வந்துட்டு கொண்டு வர போறாங்க. இது எத்தனை பேருக்கு யூஸ் ஆகும்னு தெரியல. வாட்ஸ்அப் பாத்தீங்க அப்படின்னா Facebook வருது. Facebook வந்துட்டு எவ்வளவு அன்செக்யூர் அப்படின்றது நமக்கு தெரியும். அதை வந்துட்டு யார் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. நீங்க யூஸ் பண்றதா இருந்தா கொஞ்சம் சேஃபா யூஸ் பண்ணுங்க. அது கொஞ்சம் நல்லதுதான். அது வந்துட்டு ரொம்ப ஈஸியா யூஸ் பண்றதுக்காக கொண்டு வராங்க. ஆனா வந்துட்டு அது செக்யூரா அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால நீங்க சேஃபா யூஸ் பண்ணுங்க அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா. அடுத்து வரப்போற ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பிசில பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்றவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேற லெவல் அப்டேட் கொண்டு வர போறாங்க. இது என்ன அப்டேட்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பிசில வந்துட்டு கால் ஏதாவது வாட்ஸ்அப்ல இருந்து கால் வருது அப்படின்னா அதை ரிசீவ் பண்ண முடியாது. போன்ல தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த கால் வரும். அதுவே அடுத்த அப்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல ஏதாவது கால் வந்துச்சு அப்படின்னா அந்த கால் பாத்தீங்க அப்படின்னா பிசில வர மாதிரி அந்த அப்டேட் கொண்டு வர போறாங்க. இந்த அப்டேட் எத்தனை பேருக்கு யூஸ் ஆகும்னு தெரியல. நான் வந்துட்டு பிசில பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்றது இல்ல. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ணி பாருங்க. அடுத்து வரப்போற மூணாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வாட்ஸ்அப்ல கொடுக்க போறாங்க. அடுத்த அப்டேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி ஆப் மூலமா பாத்தீங்க அப்படின்னா அந்த அனிமேட்டட் ஸ்டிக்கர் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுவே இப்ப பாத்தீங்க அடுத்த அப்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்பில்ட்டா கொடுக்க போறாங்க. எது கொண்டு வராங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேட்டை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறதுக்காண்டி தான். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. இந்த அப்டேட் வந்துச்சுன்னா இதையும் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. புதுசா வரப்போற லாஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம ஒரு போன்ல வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதே வாட்ஸ்அப்பை வேற போன்ல நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுல இருந்து லாக் அவுட் பண்ணிட்டு அப்புறமா அதுல லாகின் பண்ற மாதிரி இருக்கும். அதுவே அடுத்த அப்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் போன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரே வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ற மாதிரி கொண்டு வர போறாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒன்று தான். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு போன் வச்சிருக்கோம் அப்படின்னா அதே வாட்ஸ்அப்பை வேற போன்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். அதனால இந்த வரப்போற அப்டேட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா வந்த அப்டேட்டையும் வரப்போற அப்டேட்டையும் பாத்தீங்க அப்படின்னா நான் சேர்த்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது கருத்து இருந்துச்சு அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் பார்த்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.